அட இந்த ரெசிபி வீட்டில் செய்கிறது இவ்வளோ ஈஸியா? இப்படி தாங்க அன்னைக்கு எங்கள் ஆள் வாங்கிட்டு வந்த ப்ரெட்டை வச்சுக்கிட்டு இங்கிட்ட அங்கிட்டுமா மறிக்கிட்டு கிடந்துச்சு. சரியில்லையே என்னன்னு கேட்டதுக்கு எனக்கு இதை வச்சு ஏதாவது தீனி பண்ணி கொடுன்னு கேட்க ஆரம்பிச்சிருச்சு. சரின்னு சிம்பிளாக டேஸ்ட்டாக ஒரு ரெசிபி பண்ணிடுவோன்னு பண்ண ரெசிபி தாங்க இது. எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோமா? அதுக்கு ஒரு 20-25 பல்லு பூண்டை எடுத்து நல்லா கழுவி தோலெல்லாம் உரிச்சு எடுத்து வச்சுக்கிட்டு அடுப்பில் ஒரு தாளிக்கிற கரண்டியை வச்சு அதை நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்து ஒரு 15 பல்லு பூண்டை நல்லா நிறமாற அளவுக்கு பொரிச்சு எடுத்து வச்சுக்குவோம். பொரிச்ச பூண்டை ஒரு பவுல்ல சேர்த்து அதை நல்லா ஒரு ஃபோக் ஸ்பூனை வச்சு மசிச்சு எடுத்து வச்சுக்கிட்டு பொரிச்சது போக மிச்சம் இருக்க பூண்டு எல்லாத்தையும் நல்லா பொடி பொடியா நறுக்கி எடுத்து வச்சுக்கிட்டு இப்ப மசிச்ச பூண்டோட பொடி பொடியா நறுக்கின பூண்டு, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் ஆரிகானோ, 1 டீஸ்பூன் சில்லி ஃபிளேக்ஸ், 1/2 டீஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து அதோட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வெண்ணையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கிட்டு இப்ப ஒரு ஸ்லைஸ் பிரெட் எடுத்து வச்சு அதுல ஒரு பக்கெட் மட்டும் இந்த கார்லிக் மிக்சரை நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கு மேல சீஸை நல்லா துருவி விட்டுட்டு ஒரு பேன் வச்சு அதுல பட்டர் சேர்த்து நல்லா சூடானதுக்கு அப்புறம் இந்த பிரெட் ஸ்லைஸை வச்சு சீஸ் மெல்ட் ஆனோன்னா சர்வ் பண்ணோன்னா ஒரு அருமையான கார்லிக் பிரெட் ரெடி ஆயிருங்க.